யார் கொடுத்தால்வா? நிர்மலா சீதாராமன் கொடுத்தால்வா? பட்ஜெட்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஜீரோவை கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி பெரிய அல்வா கொடுத்திருக்காங்க. எல்லோருமே எதிர்பார்த்தது போல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருது, கண்டிப்பா ஏதாவது ஒரு சிறப்பு திட்டங்களை அறிவிச்சு வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியும் என்டிஏ கூட்டணிக்கு கண்டிப்பா யாரும் ஓட்டு போட தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இல்ல, கண்டிப்பா நம்ம எதுக்கு அவங்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும் என்று பிஜேபியே முடிவு பண்ணி தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, தோல்வி பய மந்தத்துல இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் நடுக்கி கொண்டிருக்கின்றாங்க. அதுதான் உண்மை. அதிமுக காரனுக்கே புரியல, ஐயோ இந்த பிஜேபி என்ன திட்டத்தை கொடுக்கும், நம்ம போய் ஏதாவது நாக்குல தேனை தடவி இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி வந்தலாம் நினைச்சோம், ஒண்ணுமே இல்லாத ஆக்கி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏதாவது திட்டத்தை கொடுத்துட்டோம்னா தப்பி தவறி பிஜேபி விட ஒரு சீட்டு அதிகமா வாங்கி எதிர்க்கட்சி அந்தஸ்துல அதிமுக வந்து உட்கார்ந்துருச்சுன்னா திரும்ப 10 வருஷம் பிஜேபி பின்னாடி தான் இருக்கணும். நம்ம திட்டத்தை கொடுக்காம போனா கூட, கொடுத்தாலும் கூட திமுக தாங்க ஜெயிக்க போகுது. ஆனா அதிமுக மண்ண கவனம், பிஜேபி ஒரு சீட்டு முன்னாடி வரணும், அவங்க எதிர்க்கட்சியா உட்காரணும். இதுதான் அதோட சதி. பிஜேபி கேட்கிற தொகுதியை அதிமுக தரலனா அடுத்த அஸ்திரத்தை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி மிரட்டி பணிய வச்சு அந்த தொகுதியை வாங்கணும்ன்றதுல முடிவோட இருக்காங்க. இதெல்லாம் எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? ஏதேனும் ஒரு வகையில் இந்த தமிழ்நாட்டிலே கொள்ளைப்புறமாக நம் கால் ஊன்ற முடியும் என்பதற்காகத்தான். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்துனே இருக்காங்க. இவங்க காலை பிடிச்சி இழுக்க யாருக்கு லாபம் கேட்டீங்கன்னாக்கா, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இந்தியா கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய பலம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு மெமரி லாஸ் அதிகம், உடனே மறந்துடுவாங்க, சாதனைகளை பழகிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மெமரி லாஸ் என்று 2021 இருந்து 26 வரையிலே நம் அரசு செய்திருக்கின்ற சாதனைகள் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மெமரி லாஸ் ஆகாது. ஏன் என்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இலக்கு என்பது 200. நம்முடைய கழக தலைவர் அவர்களும் நம்முடைய இளம் தலைவர் அவர்களும் எல்லா கூட்டங்களிலும் பேசி முடிக்கும் போது ஒரு வார்த்தையினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், கண்டிப்பாக 200 தொகுதிகளுக்கு மேலாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஒரு நம்பிக்கையோடு கூறிக்கொண்டிருக்கின்றார். அந்த நம்பிக்கை என்பது நம் கழக தோழர்களுக்கு கொடுப்பதற்கான நம்பிக்கை அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த திராவிட மாடல் அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயமாக 200 சட்டப்பேரவை தொகுதிகளை வென்றே தீர்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். 200 சட்டப்பேரவை தொகுதிகளை நம்ம எப்படி வெல்வோம் என்பது எதிரணியினுடைய கணக்கு. கழக தலைவர் ஆற்றியிருக்கிற பணிகளை எல்லாம் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இங்கு விரிவாக எடுத்துரைத்தார். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசும்போது சில கருத்தினை சொன்னார், தமிழ்நாட்டு மக்களுக்கு மெமரி லாஸ் என்று. ஆனால் 2021 இருந்து 26 வரையிலே நம் அரசு செய்திருக்கின்ற சாதனைகள் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மெமரி லாஸ் ஆகாது. ஏன் என்று சொன்னால், 50 ஆண்டு காலத்திலே செய்ய வேண்டிய ஒரு சாதனையை நம்முடைய தலைவர் அவர்கள் 5 ஆண்டு காலத்திலே செய்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பா இது மெமரி லாஸ் ஆகாது. நம்ம செய்த சாதனைகளை மேடை ஏறி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரவு பத்தாது, 2 இரவு பத்தாது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னால், இந்த 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே நிறைவேற்றி இருக்கிற பணிகளை எல்லாம், ஆம், அவர் சொன்னது வெறும் 1%, 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டார். அதை ஒரு அறிக்கையா படிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சொல்லலாம். அவ்வளவு சாதனைகளை இந்த 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே நிறைவேற்றி இருக்கின்றோம். அவர் பேசுறப்போ ஒரு கருத்தை சொன்னார், பொதுமக்களும் செய்தித்துறை நண்பர்களும் நீங்க கரெக்டா தெளிவா காதுல வாங்கிக்கங்க. மழை காலத்துல எத்தனை இடத்துல தண்ணி நிற்கும் சொன்னார். ஆனா எல்லா ஆட்சி காலத்திலையும் எதிர்கட்சியில் இருந்தவங்களாம் ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, பாலாறும் தேனாரும் ஓடுது, இன்னைக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு சிறப்பான ஆட்சி நடத்துறோம், இது போன்ற ஒரு ஆட்சி எந்த மாநிலத்தில் நடக்கலன்னு. ஆனா அவர் சொன்னார், மழை காலத்திலே தண்ணீர் தேங்கிய இடங்களை எல்லாம் கண்டறிந்து இன்னைக்கு 2 இடத்துல தண்ணி தேங்கும் என்பதை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் அரசு. உண்மையை பேசுறோம். நாங்க செஞ்சா செஞ்சோன்னு சொல்லுவோம், செய்யலனா செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்க சொல்லுவோம். ஆனா மற்றவங்கள மாதிரி மேடை போட்டு புழுகிற கூட்டம் நாங்க கிடையாது. மதுராந்தகத்தில் ஒரு கூட்டணி என்ற பேர்ல யாரை வச்செல்லாம் மிரட்டி உருட்டி கூட்டணியில சேர்த்து அவங்களெல்லாம் மேடை ஏற்றி அவங்களை எல்லாரும் எப்படியெல்லாம் பொய் சொல்ல வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்.
இது தமிழ்நாடு, பெரியார் மண். எப்போதும் எந்த பிம்பமும் இங்க நிற்காது. இங்க இருக்கின்ற ஒரே ஒரு உண்மையான நபர் யார் என்று சொன்னால் எங்களுடைய கழக தலைவர் மட்டும்தான். அவர்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பிம்பம். உங்களை போன்ற செல்லா காசு கட்சிகளுக்கெல்லாம் அவர்தான் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். பட்ஜெட்டை பத்தி நான் பேசுறதை விட எங்க அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பேச வேண்டும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். பட்ஜெட்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஜீரோவை கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி பெரிய அல்வா கொடுத்திருக்கிறாங்க. அந்த அல்வாவை நாமளும் இப்ப இங்க தான் கொடுக்க போறோம். என்ன அல்வான்னு கேட்டா, அதான் சொல்றேன்ல, எல்லோருமே எதிர்பார்த்தது போல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருது. கண்டிப்பா ஏதாவது ஒரு சிறப்பு திட்டங்களை அறிவிச்சு வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியும் என்டிஏ கூட்டணிக்கு கண்டிப்பா யாரும் ஓட்டு போட தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இல்ல. கண்டிப்பா நம்ம எதுக்கு அவங்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும் என்று பிஜேபியே முடிவு பண்ணி தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, தோல்வி பய மந்தத்துல இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் நடுக்கிக் கொண்டிருக்கின்றாங்க. அதுதான் உண்மை. அதிமுக காரனுக்கே புரியல, ஐயோ இந்த பிஜேபி என்ன திட்டத்தை கொடுக்கும், நம்ம போய் ஏதாவது நாக்குல தேனை தடவி இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கி வந்தலாம் நினைச்சோம். ஒண்ணுமே இல்லாத ஆக்கி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களே அமைச்சிட்டாங்க. அப்ப என்ன காரணம்னா, இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏதாவது திட்டத்தை கொடுத்துட்டோம்னா தப்பி தவறி பிஜேபி விட ஒரு சீட்டு அதிகமா வாங்கி எதிர்கட்சி அந்தஸ்துல அதிமுக வந்து உட்கார்ந்துருச்சுன்னா திரும்ப 10 வருஷம் பிஜேபி பின்னாடி தான் இருக்கணும். நம்ம திட்டத்தையே கொடுக்காம போனா கூட, கொடுத்தாலும் கூட திமுக தாங்க ஜெயிக்க போகுது. ஆனா அதிமுக மண்ணை கவனம், பிஜேபி ஒரு சீட்டு முன்னாடி வரணும், அவங்க எதிர்கட்சியா உட்காரணும். இதுதான் அதோட சதி. இது தெரியாம இவங்க அடிமை கூட்டம்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி சொல்றானுங்க, கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். ஒருத்தன் சொல்றான் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்றான், இன்னொருத்தன் சொல்றான் கிடையாது கிடையாது ஆட்சியில பங்கு உண்டு. பிஜேபியில நிறைய பேர் கனவு கண்டுங்கிறாங்க, அதிமுக ஆட்சி வரும், அதுல வந்து அமைச்சர் பதவியில பிஜேபியில இருக்கிறவங்க உட்கார போறாங்கன்னு. இதை எத்தனையோ பேர் பேசுறது என் காதுக்கே வருது. இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையை இந்த ஒன்றிய அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எப்படியாவது மக்கள் கிட்ட ஒரு குறுக்கு வழியில போகணும், நேர்மையான வழியில அவங்களால போக முடியாது. இன்றைக்கு கூட நான் காலையில நுங்கம்பாக்கத்தில் ஒரு செய்தியை கண்கூடா பார்த்தேன். நம்ம டாக்டர் அவர்கள் பேசும்போது சொன்னார், இவனுங்க சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவானுங்க, இவனுங்க சூழ்ச்சியெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு மாயையை காட்டி சும்மா அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்கு நாக்கில் தேனை தடவி எதனா பண்றான். இன்னைக்கு காலையில பிஜேபி காரன் ஒரு தெருவில் சுத்தினுக்கிறான். திடீர்னு பார்த்து நான் காரில் போறப்ப இது எங்கே பார்த்த மூஞ்சி மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் டவுட் வந்தோடனே நான் வட்டச்செயலாளருக்கு ஃபோன் அடித்தேன். நம்ம இங்கே ஏதோ பிஜேபி காரன் சுத்தினுக்கிறான்னா கதன் கொஞ்சம் போய் பாரு, இவனுக்கு வீடு வீடா போய் சும்மா கட்டினா அல்வா குத்துன்னு வருவானுங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல வேற அல்வா குத்துறானுங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு பாருன்னா, மத்திய அரசு தான் ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஏதோ திட்டம், லோன் தராங்களாம். இந்த லோனை தரேன்னு சொல்லி வீடு வீடு ஆப் எடுத்துன்னு போயிட்டு ஆப்பில் பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு 10,000 தரேன் 20,000 சொல்லிட்டு இருக்கானா. நான் அப்பதான் சொன்னேன், இது எல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும். நம்மளால அசிங்கமா தோத்துட்டா இந்த மக்கள் திரும்ப நம்ம மதிக்க மாட்டான். ஏதாவது கௌரவமா தோக்கணுன்றதுக்காக குறுக்கு வழியில அவங்க நிறைய வேலை பார்க்கறானுங்க. எங்க இருக்கிற வட்டச்செயலாளர் உட்பட எங்க நிர்வாகிகள் உட்பட பொதுமக்களாகிய உங்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன், எந்த வழியிலும் கொல்லைப்புற வழியாக தமிழ்நாட்டிலே பிஜேபி எப்பொழுதும் கால் ஊன்ற முடியாது. ஏன் என்று சொன்ன வேண்டும் சொன்னால், உண்மையான திராவிட மண் இதுதான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் தேர்தல் என்று வந்துவிட்டால் எறும்பு போல சுறுசுறுப்பாக உழைத்து வெற்றியை மட்டுமே பெற்று தட்ட தொகுதி இந்த 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதி. ஆரம்ப காலகட்டத்திலே 1000 விளக்கு தொகுதி என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அன்றைய சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிட்ட போது காலத்தின் சூழ்நிலை பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அன்றைக்கு வெற்றி வாய்ப்பினை இழந்தார். ஆனால் அதற்கு அடுத்து நின்ற எல்லா தேர்தலிலும் இன்று வரை தொடர்ந்து இந்த 1000 விளக்கு தொகுதி என்றைக்கும் திமுகவின் கோட்டையாகத்தான் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு பேசும்போது அன்பண்ணன் அவர்கள் சொன்னார்கள், 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியில் எல்லோரும் இருக்கிறோம். அண்ணன் தயாநிதி மாறன் உட்பட, ஏன் இங்கு அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் MM அப்துல்லா அவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்போதே நம்முடைய கழக தலைவர்களுக்காக இங்கு வந்து வாக்கு சேகரித்தவர்கள் தான். அப்படியெல்லாம் இந்த வளர்ந்த தொகுதி இன்றைக்கும்
இந்த தொகுதிக்கு யாரா சட்டப்பேரவை உறுப்பினர் என்று சொன்னால் எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்றவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே சட்டப்பேரவை தொகுதி இந்த 1000 விளக்கு தொகுதி. அன்பண்ண பேசுறப்ப சொன்னார், தமிழ்நாடு தலைகுனியாது, 1000 விளக்கு தலைகுனி விடாது. அண்ணன் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 50 ஆண்டு காலமானாலும் இந்த 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசம்தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபி பட்ஜெட்ல இதை பண்றாங்க. அதிமுக ஒரு வேலை பார்க்கறான். அவன் என்ன வேலை பார்க்கறான்? நீ கேட்கிற தொகுதியெல்லாம் நான் தருவேன், நீ கனவுல கூட காணாத. நீ கேட்கிற தொகுதியில நான் கொடுப்பேன். பின்னாடி என் கட்சிக்காரனை விட்டு உனக்கு உழற ஓட்டு கூட உழவிடாத ஆக்கி திமுக தான் ஜெயிக்க வச்சு நான் அவரை சிஎம் ஆக்குவேன். ஆனா நீ ஒரு தொகுதியில் கூட ஜெயிச்சிட கூடாது. 5 பேர் ஜெயிச்சு உள்ள வந்துட்டீனாக்கா என்னையே நீ ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கான். இதுவும் எங்க நடக்குதுன்றது எனக்கும் தெரியும். அவங்களோட தொகுதி பங்கீடுல எந்தெந்த தொகுதியில பிஜேபி கேட்கறாங்க, எதுக்காக அந்த பிஜேபி கேட்கிற தொகுதி இவங்க தர போறாங்கன்னு. இப்ப என்னன்னா, பிஜேபி கேட்கிற தொகுதியை அதிமுக தரலன்னா அடுத்த அஸ்திரத்தை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி மிரட்டி பணிய வச்சு அந்த தொகுதியை வாங்கணுன்றதுல முடிவோட இருக்காங்க. இதெல்லாம் எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? ஏதேனும் ஒரு வகையில் இந்த தமிழ்நாட்டிலே கொல்லைப்புறமாக நம் கால் ஊன்ற முடியும் என்பதற்காகத்தான். ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்துனே இருக்கிறாங்க. இவங்க காலை பிடிச்சி இழுக்க யாருக்கு லாபம்னு கேட்டீங்கன்னாக்கா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இந்தியா கூட்டணிக்குத்தான் மிகப்பெரிய பலம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேர்தலை சந்திக்கும் போது பல்வேறு கூட்டணிகள் உருவாகத்தான் செய்யும். இங்க இருக்கிறவங்க அங்க போறணும், அங்க இருக்கிற இங்க போறணுவாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் எல்லோரும் அரசியல் வரலாற்றிலே இத்தனை ஆண்டு காலத்திலே ஒரே கூட்டணி, நிலையான கூட்டணி என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தலைமையில் அழைக்கிற இந்தியா கூட்டணி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட இந்தியா கூட்டணியில போட்டியிடுகின்ற 234 சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வைப்பது ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய கடமை என்பதை தாண்டி பொதுமக்களுடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பல கருத்து கணிப்புகள் எந்தெந்த டிவிலாம் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுமோ ஆளுக்கு போட்டுக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கே தெரியும், சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டோட ரிசல்ட் எப்படி கொடுத்து தெரியும். இன்றைக்கு இந்தியா டுடே நடத்தியிருக்கின்ற சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோக இடங்களிலே வெற்றி பெற்று மீண்டும் தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையத்தான் போகிறது. 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அவருக்கு துணையாக அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். கழக உடன்பிறப்புக்கு அனைவரும் வணக்கம். ஒரே ஒரு செய்தி தான். ஏன்னா நம்மளோட ஸ்டார் பேச்சாளர் அப்துல்லா பேச்சை கேட்க தான் நம்ம அவளோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தலைகுனியாது. அப்ப இந்த பிரச்சாரத்தை நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், தொடங்கிட்டோம். தேர்தல் பிரச்சாரம் இல்ல, இது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற பிரச்சாரம். ஏன்னா கழுகு போல் கூட்டணி அமைச்சிட்டாங்க. தமிழ்நாடோட சுயமரியாதை விற்கிறதுக்காக அதிமுக அடிப்படைஞ்சிருச்சு. நம்மளோட மாநில உரிமைகள் பறிப்போகிறதுக்கு நிலைமை உண்டாயிடுச்சு. பாஜக முழுகிட்டு இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்தையும் முழுகிட்டு இருக்கு. அவங்க முழுகாத மாநிலம் தமிழ்நாடு. அது ஒருத்தனால தான், அது நம் திராவிட மாடல் முதல்வனால தான். தேர்தல் காலகட்டம் ஒரு போர், அது ஆரிய திராவிட போர் தான். அந்த ஆரிய திராவிட போர்ல திராவிட சிப்பாய்களாக நம்ம இருக்கிறோம். இந்த போர்ல தமிழர்களை பாதுகாக்கிற திராவிட சிப்பாய்களாக நம்ம இருக்கிறோம். அதனால வாக்குகள் செலுத்தும் போது இங்க இருக்க தோழர்களும் சொல்றேன், கழக உடன்பிறப்புகளும் சொல்றேன், தயவு செய்து மக்களை, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மெமரி லாஸ் அதிகம், உடனே மறந்துடுவாங்க, சாதனைகளை பழகிடுவாங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் நிலைமை எப்படி இருந்தது, 2021 இருந்து 2026 வரைக்கும் நிலைமை எப்படி மெருகேறி இருக்குன்னு மக்களை உணர்த்த வேண்டும், மக்களை புரிய வைக்க வேண்டும். அது சிறப்பான எடுத்துக்காட்டு நம்ம வள்ளுவர் கோட்டம். 2011 2021 வரைக்கும் 10 வருஷம் பாழழிஞ்ச மண்டமா இருந்தது. முத்தமிழர் கலைஞர் கட்ட வள்ளுவர் கட்டம் பாழடைஞ்ச மண்டமா இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. நம் இளைஞரணி செயலாளர் நம் வருங்காலம்
அறிவு திருவிழா நடத்துறாரு இங்க வள்ளுவர் கோட்டத்தில். அதுதான் திராவிட மாடல் திமுகக்கும் அதிமுகக்கும் உள்ள வித்தியாசம்ன்றான். பொருளாதார தளத்தில் 11.1 விழுக்காடு, இன்னைக்கு எல்லாத்திலும் சூப்பர் ஸ்டேட். நீ வர்த்தகத்தில் சூப்பர் ஸ்டேட், அதிகமான உற்பத்தி திறனில் சூப்பர் ஸ்டேட், அதிகமான தனியார்ல வேலை வாய்ப்புகள் கொடுத்தது சூப்பர் ஸ்டேட் நம்மளோட மாநிலம் தான். 1000 தொகுதி எடுத்துங்க, சுத்தி பாருங்க. 36 கிலோமீட்டர் அளவுக்கு மழைநீர் கால்வாய், 33 கிலோமீட்டர் அளவுக்கு கழிவுநீர் கால்வாய், 3 பம்பிங் ஸ்டேஷன் போட்டிருக்கோம், ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிச்சிருக்கோம், ஜெமினி ஃப்ளோயர் சொன்ன வாய்களை தகற்றிறிந்து அண்ணா மேம்பாலம் உருவாக்க 1000 விளக்குல பல்வேறு சாதனைகள், 3 சப்ஸ்டேஷன், 6 RMU போட்டு மின்சார பிரச்சனை தீர்த்திருக்கோம். பெரும் வெள்ளத்தில் 46 இடத்துல தண்ணி தேங்கினதை 2 இடமா குறைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளோட 1000 விளக்கு தொகுதியில் ஒரு 555 பணிகள் நம்ம மேற்கொண்டு முடிச்சிருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு கட்சி உடன்பிறர்களும் தெரு தெருவா பிரச்சனையை தீர்த்திருக்கோம். அப்ப வெளிப்படையாக உரிமையோட மக்கள் கிட்ட கேட்போம். 2011 இருந்து 2021 வரைக்கும் என்ன கிழிச்சாங்க, 2021 இருந்து 2026 இன்னைக்கு தமிழ்நாடு வெல்லும் என்ற மக்கள் கிட்ட போய் வெளிப்படையாக நேர்மையாக நம்ம ஓட்டு கேட்கிற தன்மையில நம்ம இருக்கோம். தோழர்களே, திருப்பிய சொல்றேன், 2 கிலோ 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்த கலைஞரை தோக்கடிச்சாங்க. ஒவ்வொரு வீட்லயும் கலைஞர் டிவி கொடுத்த கலைஞரை தோக்கடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் கேஸ் ஸ்டவ் கொடுத்த கலைஞரை தோக்கடிச்சிருக்காங்க. ஏன்னா சதி நடக்கும், பல்வேறு சதி நடக்கும், மக்களை குழப்புவாங்க, ஏதோ அதிநவீன ஏதோ பூபாலம் உருவாக்குற மாதிரி பொய் சொல்லி மக்களை திசை திருப்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த அனைத்து சதிகளும் முறியடித்து நம் தமிழ்நாட்டு முதல்வரை திராவிடம் 2.0 லோடிங் என்று தமிழ்நாட்டு முதல்வரை ஆட்சி அரணில் அமர் வைப்பது நாம் இந்த மேடையில் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.